ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலான்றதை நான் சொல்லித்தரேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு கடாயில் 2 ஸ்பூன் மிளகு, அதே அளவில் 2 ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையுமே வந்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க, கருக விட்டுறக்கூடாது. இது ரெண்டையும் நம்ம வந்து ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிடணும் இந்த மாதிரி. அப்புறம் அதே ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு சோம்பு, அரை ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க, ஒரு பட்டை எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடணும். அதோட 3 பச்சை மிளகா முழுசாகவே போட்டுக்கோங்க, கொஞ்சம் உப்பு, இதோடு சேர்த்து 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு, 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் கறி மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கனை வந்து அதோடு போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கிடணும். மசாலா எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிடணும். கொஞ்சமாக தண்ணியும் விட்டுக்கிடலாம். விட்டுட்டு நல்லா எல்லா பக்கட்டும் கிளறிட்டு கொஞ்சோண்டு உப்பு, ஆல்ரெடி ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டோம், கொஞ்சத்துக்கு திருப்பியும் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம அப்படியே ஒரு 20 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருவோம். நல்லா 20 நிமிஷம் ஆனோன்னே நம்ம அதை எடுத்து பார்த்தோம்னா நல்லா கறி வந்து வெந்திருக்கும். வெந்த பின்னாடி நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே வந்து அரைச்சி வச்ச அந்த மிளகு பொடியை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் விடாமல் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து பெப்பர் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். இதை செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் நமக்கு எடுக்காது, ரொம்ப சிம்பிளாகவே சீக்கிரத்துலேயும் செஞ்சிடலாம். நீங்களும் வந்து இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சாம்பார் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டோம்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் ரெட்டாக தெரியுது, ரெட்டாக இருக்காது, இன்னும் பிளாக்காக ஒரு மாதிரி தெரியும். நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா சப்பாத்தி இதுகளுக்கெல்லாம் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். கிரேவி நல்லா கட்டியாக வர்ற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்காங்க. இப்போ வந்து நமக்கு வந்து பெப்பர் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவை நீங்கள் வீட்லேயும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு. மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ தான் ஃபஸ்ட்டு தடவையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.